நமது ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். புதியவர்களுக்கும் வணக்கம். நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்முடைய காணொலிகளை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அதை வந்து பகிர்றீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேற அடிக்கடி மின்சார துண்டிப்பாயிடுது. பாருங்க, நான் விளக்கு எரியுது, புரியுது. இது வந்து மின்விசிறி ஓட விட முடியல, ரொம்ப மெதுவாக சுற்றுது அல்லது சுத்தாமையே போயிடுது, நின்றுடுது. என்னென்னா குறைந்த மின்னழுத்தம், அதாவது லோ வோல்டேஜ் ஆகுது. அடுத்ததாக மின்சாரம் அடிக்கடி போயிடுது இரவு நேரத்தில். அது நல்லா தூங்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் மின்சாரம் போயிடுது. இப்போது குளிர்சாதன வசதி, அதாவது ஏர் கண்டிஷன் இந்த வசதி பயன்படுத்துகிறவங்க கூட பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாதவங்க வெறும் மின்விசிறியில் ஓட விடுவாங்க, அதில் தூங்கிட்டு இருப்பாங்க. பாவம், காலையில் எழுந்து வேலைக்கு போகணும், பள்ளிக்கூடம் போகணும், கல்லூரிக்கு போகணும் அப்படின்றவங்க எல்லாரும் கூட இந்த பாதிப்பு இருக்குது. இப்போ இந்த மின்சாரம் போயிடுச்சுன்னா ரொம்ப நம்ம பாதிப்புக்குள்ளாகிறோம். இதெல்லாம் ஒரு முக்கியமான விடயம் தான். இதையும் பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ முதல்ல பார்ப்போம். இப்போ தேர்தல் காலம், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த 5 ஆண்டுகள் 2021 2026 வரை ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் புதிய வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அடுத்ததாக தங்களை வேட்பாளராக நிறுத்தக்கூடிய, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் சொல்லக்கூடிய அதிமுகவும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்க 2 பேரையும் மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்ட இப்போ யார் சொல்லலாம் அப்படின்னா, நடிகராக இருந்து கதாநாயகனாக உயர்ந்து மிக பெரும் இளைஞர்களுடைய ஒரு வரவேற்பை பெற்ற விஜய், தாவேகாவின் தலைவராக அவதாரம் எடுத்திருக்கும் விஜயும், நாங்கள் வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், இவ்வளோ தருவோம், அவ்வளோ தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியும் தங்களது வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வரவே இல்லை. ஆனால் வாக்கு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்க யாரோடும் கூட்டணி வைக்காமல் தொடர்ந்து தனியாகவே களம் காண்கிறார்கள். ஆனாலும் அவங்களுடைய வாக்கு விழுக்காடு உயர்ந்துகிட்டே இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டப்ப கூட இது எவ்வளோ உயர்ந்ததுன்னா 6.15 அதிலிருந்து உயர்ந்து 8.2 விழுக்காடு அளவுக்கு அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை, வாக்கு விகிதாச்சாரம் உயர்ந்திருக்கிறது. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, அவர்களுக்கு மக்களோட நன்மதிப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது, அது அதிகமாகிட்டு இருக்கு, உயருது அப்படிங்கிறதா இது காட்டுது. மற்ற கட்சிகள் எல்லாம் தனியாக நின்னா ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு விழுக்காடு வாங்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போ விடயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைய கொடுத்தாங்க. அதில் சிலதை பார்ப்போம், நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் மிக முக்கியமாக நம்ம இப்போ விசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த விசிறோம்ல, இதோட ஒரு தொடர்பு கொண்ட ஒன்று. ஆனால் நல்லா குழுகுழுன்னு இருக்குது, அருமையானது. இப்போ நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி விசிறி காற்று அனுபவிக்கலாம். இப்போ இது வெயில் காலம், அதனால் இது ரொம்ப பயன்படும். சரி, இப்போது மின்சார கணக்கெடுப்பு மாதந்தோறும் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதந்தோறும்னா, இப்போ வழக்கமாக உள்ள முறை என்னென்னா, 2 மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணம், அந்த மின்சார கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கணக்கெடுப்பாங்க, எவ்வளோ பயன்படுத்திருக்கீங்க, மின் ஓட்ட அளவு அப்படின்னு சொல்லி அதை கணக்கெடுப்பாங்க. அதை வைத்து ஒரு கட்டணத்தை வசூல் பண்ணுவாங்க. மக்களிடமிருந்து பெறுவது, மக்கள் கட்டணம் செலுத்தணும். ஒவ்வொரு வீடும், கடைகள், வணிக நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் எல்லாமே கூட இந்த முறையில் தான். இதை என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்து இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கும்போது ரொம்ப மின்சார கட்டணம் அதிகமாகிடுது, கட்ட முடியல அப்படின்ற காரணங்களால் நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால மக்கள்கிட்ட இவங்க என்ன சொன்னாங்க, மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு 12 மாதம், அப்போ 12 மாதமும் கணக்கெடுத்து அந்த மாதத்துக்கு மட்டும் கட்டணம் நாங்கள் வந்து பெறுவோம், அரசு பெறும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மின்சாரத்துறை. ஆனால் இதை வரைக்கும் செய்யவே இல்லை. 5 ஆண்டு ஆகப்போகுது, முடிய போகுது. இது வரைக்கும் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கெடுப்பு செய்யப்படும் அப்படின்னு சொன்னது செய்யப்படவில்லை. அந்த வாக்குறுதி தோல்வி, நிறைவேற்றப்படவில்லை. அடுத்தது ரெண்டாவது, பெட்ரோல் டீசலுக்கான விலை என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, 5 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற
ஸ்டாலின் அவர்களின் தங்கையாகவும் இருக்கிற கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, மேடைதோறும் சொன்னாங்க, 5 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு? பெட்ரோல் டீசலுக்கான விலை 5 ரூபாய் குறைக்கப்படும். எப்போ? அதாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ரூபாய் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் குறைப்போம் அப்படின்னாங்க. 5 ஆண்டு முடிய போகுது, குறைக்கவே இல்லை, இது வரைக்கும் குறைக்கல. மாறாக பெட்ரோல் டீசல் விலை இப்போ உயர்ந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக 3வதாக சொத்து வரி உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ நிலம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், வீடு வாங்குகிறோம், அல்லது இன்னும் பல சொத்துக்கள்னு வச்சுங்களேன். குறிப்பாக இதுதான் பத்திரப்பதிவு இதெல்லாம் பண்ணுது. இதற்கு சொத்து அதுக்கான வரி ஒன்று இருக்குது. அந்த வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. ஏன்னா அது உயர்த்துறதுனால மக்கள் நிறைய பாதிப்படைவாங்க. இப்போ நடுத்தர குடும்பம், அதற்கு கீழ் உள்ளவங்க இப்போ சேமிப்புலேருந்து அவங்க வீடு கட்டுவாங்க, நிலம் வாங்கி போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது பெரும் சுமையாக இருக்கும் வரி அதிகமாச்சுன்னா. அதனால் அவங்களுக்கு வரியை உயர்த்த மாட்டோம், குறைப்போம்னு சொன்னாங்க. உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க, குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் 5 ஆண்டு முடிய போகுது, இந்த தேர்தலும் வரப்போகுது, 2026 வரப்போகுது. இதுவரைக்கும் குறைக்கவே இல்லை, மாறாக உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்த்தி தான் வச்சுருக்கிறாங்க. அதாவது சொத்து வரி உயர்ந்து தான் போயிருக்கு. அடுத்ததாக பால் விலை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பாலோட விலை, அடிப்படையாக பால் தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும். அடிப்படையாக தினந்தோறும் காலையில் தேநீர் குடிக்கிற பழக்கம் இருக்குது, பிள்ளைகள் பால் குடிக்கிற பழக்கம் இருக்குது. இது ஆவின் நிறுவனமே தருது, அரசோட ஆவின் நிறுவனமே தருது. அதை கூட்டுறவு முறையாக அந்த பால் பண்ணையின் மூலமாக உற்பத்தி செய்து விற்கப்படுகிற ஆவின் நிறுவனம். அதுக்கப்புறம் தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாம் சேர்த்தாலும் அந்த பாலோட விலையை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாலோட விலை உயர்ந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் பாலோட விலை உயர்ந்திருக்கிறது. இது உங்களுக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக மாணவர்களுக்கான கல்வி கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அதாவது கல்லூரிகளுக்கு சேர்க்கப்படும் போது மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு கல்வி உதவித்தொகை தேவைப்படுது. ஏன்னா கட்டணம்லாம் அதிகமாக இருக்கும். அரசு கல்லூரியில் தேவைப்படாது. ஆனால் தனியார் கல்லூரியில் சேர்க்கப்படும் போது, ஏன்னா தனியாரில் தான் நிறைய மேற்படிப்புகளில் வகை வகையான படிப்புகள்லாம் இருக்குது. தொழில்நுட்ப படிப்புகள் மற்றும் பல படிப்புகள் இருக்குது. கணினி சார்ந்த படிப்புகள் இது எல்லாமே இருக்குது. இன்னும் பல படிப்புகள் இருக்குது. இதற்கெல்லாமே தொகை தேவைப்படும், அதிகமான தொகை கட்டணமாக தேவைப்படும். ஆண்டு கட்டணம், 5 ஆண்டு கட்டணம், 4 ஆண்டு 3 ஆண்டு கட்டணம், 4 ஆண்டு கட்டணம், இந்த மாதிரி தேவைப்படும். பொறியியல் படிப்பு இதெல்லாம் கூட. அப்போ இதற்கெல்லாமே அந்த கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள். அப்போ அந்த கல்விக்கான கடனை வாங்குவாங்க, வங்கி தரும். அப்படின்னா அந்த கல்வி கடன் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்யப்படும். அதுக்கான அந்த கடனை அவங்க தள்ளுபடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குறுதியில் சொன்னாங்க, மேடைதோறும் சொன்னாங்க. ஆனால் கல்வி கடன்கள் எதுவும் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2006 ஆக போகுது, 6 தேர்தல் வரப்போகிறது, 5 ஆண்டு முடிய போகுது இவங்களுடைய ஆட்சி காலம். ஆனால் இன்று வரை அவர்கள் அந்த கல்வி கடனை ஒருத்தை பைசா கூட இவங்க தள்ளுபடி பண்ணவில்லை, ரத்தும் செய்யலை. கல்வி கடன் ரத்து ஆகலை ஆச்சுங்களா. அடுத்தது இன்னொன்று என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, மிக முக்கியமாக எல்லோருக்கும், அதாவது மருத்துவ படிப்புக்கு சவாலாக இருக்கிற, அதாவது ஏழை பெற்றோர்களுடைய மாணவ மாணவிகள், நடுத்தர குடும்பத்தின் மாணவ மாணவிகள், கொஞ்சம் மேல்தர குடும்பம் இப்படின்னு வச்சுங்களேன். இதில் எல்லாருக்குமே ஒரு சுமையாக இருக்கிற ஒன்று. இதில் மிகவும் பாதிக்கப்படுறது ஏழை குடும்பங்களும் நடுத்தர குடும்பத்து பிள்ளைங்க அப்படிங்க. அந்த மாணவர்கள் மருத்துவம் படித்து, அதாவது நல்ல மதிப்பெண் எடுத்து, அதாவது 12ஆம் வகுப்பில் நிறைய மதிப்பெண் எடுத்தும் மருத்துவத்துறை அறிவியல் படித்து மருத்துவத்துறைக்கு போகணும் அப்படின்னு, மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு, அந்த ஆவல், அந்த மருத்துவ பணி செய்யணும், அந்த சேவை செய்யணும் அப்படின்னு விரும்பி படிக்கணும்னு அவங்க மேற்கொள்ள வந்தால் அதற்கான தேர்வுகள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி நீட் அப்படின்ற ஒரு தேர்வை நடுவண் அரசு, இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை இவங்க, அதாவது யார், திமுக அரசு பதவி ஏற்றவுடன், பொறுப்பு ஏற்றவுடன் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் வைத்து அந்த நீட் தேர்வுக்கான ரத்து செய்யப்படும், அது விலக்கப்படும், முற்றிலுமாக இங்கிருந்து நீக்கப்படும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றுவோம், அனைத்து கட்சியோட சொல்லி ஒருமனதாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க, ஒவ்வொரு மேடைதோறும் பேசினாங்க, முழங்கினாங்க. ஆனால் ஆட்சிக்கு இதுவரை செய்யவே இல்லை. 5 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகிறது. இப்போ இந்த 5 ஆண்டுகள் முடிய போகிற இந்த சூழ்நிலையிலும் அவங்க நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை, அதற்கான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவே இல்லை. காரணம் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, இது எங்கள் கையில் இல்லை, இப்படி நீட் தேர்வை ரத்து செய்வது எங்கள் கைகளில் இல்லை அப்படின்னு கை விரிச்சிட்டாங்க. யார்கிட்ட இருக்கான், நடுவண் அரசுகிட்ட இருக்குது, ஒன்றிய அரசுகிட்ட தான் அது இருக்குது அப்படின்னு அங்கே கை காட்டிட்டாங்க. அப்புறம் இதை நாங்கள் சில காலகட்டங்களில் பத்திரிகையாளர்கள், நிருபர்கள், ஊடகவியாளர்கள், அரசியலாளர்கள்லாம் கேள்வியாக கேட்டாங்க,
சில திமுக அமைச்சர்கள்கிட்ட கேட்டாங்க, நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, விலக்குவோம்னு சொன்னீங்களே, அதை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் அப்படிலாம் சொல்லலையே, அப்படியே சொன்னோம் அப்படிலாம் சொல்லலையே, அதை அழுத்தம் கொடுப்போம் மத்திய அரசுக்கிட்ட விளக்குறதுக்கு, நீட்டை விளக்குறதுக்கு, எடுக்கிறதுக்கு அழுத்தம் கொடுப்போம். எங்கள் தமிழ்நாட்டில் வேணாம், எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வேணான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், பேசுவோம் அப்படின்னு தான் சொன்னமே தவிர விளக்குறதுக்கு நாங்கள் சொல்லலை அப்படின்னு பொய் சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. அடுத்ததாக இந்த நீட் தேர்வை நீக்குவதற்கான, ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களின் மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். மேடை தோறும் பேசினார். எப்போ 2021 தேர்தலுக்கு முன்காலங்களில், சரிங்களா, அவங்க ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களிடம் இருக்கிறது, இது அதிமுகவால் முடியாது, எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார், மார்த்தட்டினார். ஆனால் அந்த ரகசியம் என்ன ஆச்சு? பொய்யாக போச்சு. அவங்க செய்யலை, கைவிரிச்சிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? அப்போது என்னவா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுப்பது மிக மிக எளிதானது. ஒரு மனிதருக்கு நான் உனக்கு இது முடிச்சு கொடுத்துட்றேன்ப்பா, இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, போ, நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு உதட்டளவில் சொல்லிட்டு போகிறது மிக மிக எளிதானது. ஆனால் நிஜமாகவே, உண்மையாகவே அந்த மனிதருக்கு, பாதிக்கப்பட்ட மனிதருக்கு, தேவைப்படுகிற மனிதருக்கு அந்த உதவியை செய்யணும். இதுதான் நன்றி உணர்வு. அதே போல் சொன்ன சொல் தவறாதது. வாக்குறுதி அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அதாவது தன்னுடைய ஒரு சொல், வாக்கு கூட பொய்யாக போயிடக்கூடாது. நம்ம கொடுக்குற வாக்குறுதி, நம்ம கொடுக்குற சத்தியம் பொய்யாக இருக்கக்கூடாது, போலித்தனமாக இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லி அவங்கக்கிட்ட நாம் உதவி பெறணும், வாக்கு பெறணும். அப்படி வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு, அதை செய்யாமல் விடக்கூடாது, செய்தே தீரணும். எப்பாடுபட்டாவது செய்து தீரணும் அப்படின்ற போராடியாவது அவங்களுக்கு அதை பெற்று தரணும், அந்த உதவியை செய்தாகணும், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதன் பெயர் தான் வாய்மை. புரியுதுங்களா? வாய்மை அப்படின்றது அதாவது மெய்யானது அப்படின்னு, ஒரு மனஸ்டாண்டின்படி மெய்யானதை நாம் பேசணும், மெய்யானதை செய்யணும். அதுக்கு தான் ஒருத்தரை சொல்லுவாங்க, எப்படி உண்மையானவங்க அப்படின்னு நம்ம கணிக்கலாம் அப்படின்னா, ஒருவருடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல், இந்த மூன்றும் நேர்கோட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சிந்திக்கிறது போலவே அவங்க பேசுகிறாங்களா, பேசுறது போலவே அவங்க செயல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் கொஞ்சம் இதில் பிழை ஏற்படலாம். ஆனால் எப்போதுமே அவங்க சிந்தனைக்கும், அவங்க பேசுகிற பேச்சுக்கும், அவங்களுடைய செய்கிற செயல்பாட்டுக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்குது. அப்படியே ஏற்றத்தாழ்வாகவே இருக்குது. அப்படியே சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. சில பேர் சொல்லுவோம், நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்குது, இப்போ செய்கிறது வேறையாக இருக்கேப்பா, உன்னை எப்படிப்பா நம்புறதுன்னுவாங்க. சாதாரண ஒரு சில விடயங்களில், பிரச்சனைகள்லேயே. அப்போ முடிவு பண்ணிடுவாங்க, இந்த மனிதர் இப்படி தான் பொய்யா பேசுவார், போலித்தனமானவர் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அது மாதிரி அவர் சிந்திக்கிறதே தவறாக இருக்கும், அல்லது சிந்தனைலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், செயல்பாட்டில் கோட்டை விட்டுருவார், கருத்தில் கோட்டை விட்டுருவார், இப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி செயல்பாட்டு உள்ளவங்களை நம்பவே கூடாது. அதை தான் இவர்கள் தொடர்ந்து திரும்ப செய்கிறார்கள். இதை நம்ம ஒரு கட்சி மட்டும் சொல்லலை, திமுக மட்டுமே நான் சொல்லலை. திமுக இப்போ இருக்கிறதுனால இவங்க அதை செய்திருக்காங்க. இன்னும் இவங்களுக்கும் அரை நூற்றாண்டு கால அனுபவம் இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசியலில். இந்த காலகட்டம் இருந்தும் கூட இவர்கள் எதுவுமே செய்யலை. இந்த மாதிரியானதில் நிறைய கோட்டை விட்டுருக்காங்க. இது அவங்க சொன்ன வாக்குறுதிகளில் எத்தனை 2, 4, 6 வாக்குறுதிகள், மிக முக்கியமான வாக்குறுதிகள். இந்த 6 வாக்குறுதிகளும் கூட அவங்களால நிறைவேற்ற முடியலை, நிறைவேற்ற திறன் இல்லை அப்படின்னா, அப்போ அவங்களுடைய ஆட்சி நிர்வாக திறன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள், ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ திரும்பவும் நான் எங்களை வர வச்சிங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது இந்த 2026 வர வச்சிங்கன்னா, 2026 ஒரு 5 ஆண்டு கணக்கு பண்ணால் 2031 வரைக்கும் இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திரும்பவும் நிறைவேற்றுவாங்களா? இப்போ இன்னும் கூட வாக்குறுதி நிறைய சொல்கிறாங்க. குறிப்பாக இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? நம்ம காணொலியில் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக மட்டும்தான். எந்த விதத்திலும் யாரையும் நாம் காழ்ப்புணர்வுடன் காயப்படுத்துவது அல்ல. ஒருவேளை காயப்பட்டிருந்தால் அது அவர்களுடைய தவறாக இருக்கும். நான் உங்களை சொல்லலை, மக்களை சொல்லலை. அதாவது இந்த தவறு இழைத்து கொண்டிருக்கிற முன்பு தவறு இழைத்த அந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அந்த அரசு நிர்வாகிகள், இவங்களுக்கு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு வகையில் தவறாக தெரிஞ்சதுன்னா அது குற்ற மனப்பான்மை, குற்ற உணர்வு, அங்கே குற்றம் உணர்த்தப்படுது, அவங்களுடைய மனசில் உணர்த்தப்படுது. இதான் சொல்லுவோம், குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை, நன்மையை செய்யணும் அப்படின்றதுக்காக தான். இன்னொன்று, தவறு செய்தவர்கள் திருந்த வேண்டும். ஆட்சியாளர்களா யாராக வேணா இருக்கட்டும், அரசே ஆனாலும் சரி. நக்கீரர் சொல்வார் இல்லையா, யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே சொல்வார். அதாவது அந்த இறை நிலையில் இவர் வழிபடுற ஆள், இவர் வணங்குற ஆள் சிவன் ஒருத்தர் அப்படின்னா, அந்த சிவனே தவறு செய்திருந்தாலும் நெற்றிக்கண் அவர் தான் திறப்பார் அப்படின்னா, அந்த நெற்றிக்கண் திறந்து நீ என்ன பார்த்தாலும், என்ன தண்டிக்க நினைச்சாலும், நீ பண்ணது குற்றம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு தமிழர் மரபு.
இந்த நக்கீரரற்ற புலவருக்கு அவ்வளோ ஆற்றல் இருந்தது. அப்போது சாதாரண எளிய மக்களுக்கும் இதுதான், எளிய மக்களும் இப்படி தான் இருக்கணும். அப்போ தவறு இழைத்தவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் ஏமாறக்கூடாது என்பது தான் நம்முடைய ஒரு கருத்து, நாம் தெரியப்படுத்த வேண்டிய விடயமாக இருக்குது. எனவே வாக்குறுதிகள் என்பது எல்லாமே ஒரு தூண்டில் முள்ளில் மாட்டிய புழு, அதுதான் இலவசங்கள், வாக்குறுதிகள் எல்லாம் அப்படி எடுத்துங்க. இதை ஒரு ஆற்றுல, ஏரியில், குளத்தில் போடுறோம் அப்படின்னா என்னது, எதுக்காக போடுறோம்? மீன்களை பிடிப்பதற்கு. 1 மீன், 2 மீன், 3 மீன், அப்படி பல மீன்களை கொத்து கொத்தாக பிடிப்பதற்கு. இப்போ வலையை போட்டே கூட மீனை பிடிக்கிறதும் உண்டு. ஆகவே ஆனால் தூண்டில் போட்டு பிடிக்கிறதுல, அதாவது புழுவை போட்டு பிடிக்கிறது அப்படின்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உயிரை குறியான புழுக்காக மீன் வரும். அப்போ அந்த புழுவை சாப்பிட்டு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதை சாப்பிட்றதுக்காக வாயை திறந்து உள்ள மீன் கவ்வி பிடிக்கும் பொழுது, அப்போ அது பிடிக்கும்போது அசையும், அந்த தூண்டிலோட கயிறு அசையும் பொழுது, அப்போ அசைகிறத பார்த்துட்டு எடுப்பான் அந்த மீன் பிடிக்கிற தூண்டில் போட்டவன். இழுக்கும் போது அப்போ அந்த கூரான பகுதி, தூண்டில் முள் அப்படின்னு அந்த முள் கூரான பகுதி உலோகத்தால் ஆனது, சரிங்களா? அது இரும்பு குத்தி மீன் வாய்க்குள்ளே மாட்டிக்கும். அப்போ மீன் தப்பிச்சு போகணும்னு நினச்சாலும் காயம்தான் போடும். இப்போ வாயோடது கடினமானது, அப்போ மாட்டிக்கும். அப்போ மீன் தப்பித்து போக முடியாது. அப்போ எடுத்தோம்னா அந்த மீன் கிடச்சிரும். அப்போ அதை எடுத்து தான் அவன் மீனை சேகரிக்கிறான், மீன் பிடிக்கிறான். இது தந்துடும். அப்போ அது ஒரு புழுவை போட்டு, ஒவ்வொரு புழுவாக போட்டு பல மீன்களை பிடிப்பது அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தி இருக்கு இல்லையா, தேவைக்காக புழுவை போட்டு மீன் பிடிக்கிற யுக்தி. இந்த யுக்தி போல்தான் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் என்ற போலியான ஒரு பொய்யான விடயங்களை போட்டு மக்கள், ஏன்னா ஏமாளிகளாக இருக்கிறதுனால, ஏமாளி மீன்களாக நாம் இருக்கக்கூடாது. அதுபோல் அப்போது பிடிச்சு நம்மளுடைய ஆற்றலை பெற்று அரசாட்சியை அமைச்சு ஆளுமுருகமாக மாறி நம்மை மீண்டும் கடனில் தான் தர்றாங்க. நமக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே செய்து தரவில்லை அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. எனவே இப்போது ஆண்டு கொண்டிருப்பவர்கள், முன்பு ஆண்டவர்கள், அவங்களும் யார் என்ன ஏதுன்னு பார்த்து நமக்கு சரியானவர்களை, ஒரு புதிய மாற்றுக்கான ஒரு அரசியல்வாதிகளை, மாற்று விடயங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களுக்கு, நாட்டுக்கு, மொழி, இனம், அனைத்து பண்பாட்டுக்கும் உகந்த, அதை முன்னேற்றி கொண்டு வருவதற்கான திட்டங்கள் வைத்து இருப்பவர்களிடம் நாம் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம், இந்த வாக்கை செலுத்துவோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இந்த காணொலியும் நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலியும் உங்களுக்கு வழக்கம் போல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே உங்கள் நண்பர்களெல்லாம் இதை பகிருங்க. அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களை முக்கியமாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது கருத்து பெட்டி இருக்கியா, பெட்டகம், அந்த பெட்டகத்தில் போடுங்க, சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம இன்னும் நிறைய காணொலிகள் போட முடியும். சரிங்களா? பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.